வணக்கம். கும்பராசி சனி வக்கர பலன்கள் 2024. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்றால் இதனால் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தொடர் தொல்லைகளும் துன்பங்களும் விலகி நற்பலன்களை கொடுக்கும். சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற நாட்கள் 19/6/2024 தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்கரம் பெறுவார். வக்கர நிவர்த்தி என்பது 4/11/2024 தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்கர நிவர்த்தி அடைவார். இது சுத்த வாக்கிய கணிதத்தால் கணித்து சொல்லப்பட்ட பலன்கள். சனி பகவான் வக்கரம் பெறுவது என்பது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கும்போது சனி பகவானுக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கரம் பெறுவார். சனி பகவானுக்கு 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவார். வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க முடியாத வேதனைகளும் தருவது 7.5 சனி. 7.5 சனியில் கடினமான கஷ்டங்களை கொடுப்பது ஜென்ம சனியாக இருக்கும்போதுதான். ஜென்ம சனியாக இருக்கும்போது பல வகையிலும் போராட்டங்களை தருவார். நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பார். எண்ணற்ற துன்பங்களை தருவார். வருமானத்தை குறைப்பார். அதிகமான கடினமான உழைப்பை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை குறைப்பார். இப்படியெல்லாம் சனி பகவான் தான் செய்வாரான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் பகையும் உண்டு, உறவும் உண்டு, நட்பும் உண்டு, பிரிவும் உண்டு. இத்தகையான உண்மையை உணர வைப்பது தான் சனி பகவான். சனி பகவான் நீதிமான் என்று சொன்னாலும் சொந்த ராசியாக மகரம் கும்பமாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக வரும்போது எண்ணற்ற துன்பங்களை கொடுத்து நோயின் தாக்குதல்களை கொடுத்து கடனாளிகளாக மாற்றி தொழிலில் பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து தாங்க முடியாத மனச்சுமைகளை தருவது சனி பகவானின் இயல்பான குணம். காரணம், யாரையும் நீ நம்பக்கூடாது. உனக்காக கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளையும் உறவுகளுக்காக மட்டும்தான் நீ கொடுக்கணும்னு சொல்கிறது தான் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான். இந்த கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று அவர்கள் இருந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார். இப்பொழுது சனி பகவான் வக்கரம் பெற்றால் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறும்போது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். 150 நாட்கள் என்பது இதனால் வரையில் வராத வருமானம் வந்து சேரும். கையிருப்பு உயரும். தொழிலில் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தில் நற்பலன்கள் கிடைக்கும். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஜாதகத்தில் யோக அமைப்பாக இருந்துவிட்டால் சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த 150 நாட்களில் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவதும் இத்தகையான கிரக அமைப்புகள் அமரும்போது தான். காரணம், ஒரு சிலருக்கு தான். பல பேருக்கு கிடைச்சா மட்டும் நமக்கு என்ன மனசுக்கு கஷ்டமா? எல்லா கும்பராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லது நடந்தால் சந்தோஷப்படுற ஆளில் நானும் ஒருத்தனை தான் இருக்க முடியும். அது கிரக அமைப்பு. ஒருவருக்கு இருப்பது போல மற்றவர்களுக்கும் அதே கிரக அமைப்பு இருக்காது. கிரகங்கள் மாற்றம் பெறும்.
நட்சத்திரங்கள் மாற்றம் பெறும். அப்படி இருக்கும்போது கும்பராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று நற்பலன்களை தருவார். ஒரு கிரகம் மட்டுமா உங்களுக்கு பாதகமாக இருக்குது? ராகுவும் பாதகமாக இருக்கிறாரு, கேதுவும் பாதகமாக இருக்கிறாரு, குரு பகவானும் 4ஆம் இடத்தில் பாதகமாக தான் அமைந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகள் ராஜ கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதக பலன்களை தராத நிலையில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெறுவது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருமானத்தால் திடீர் லாபத்தால் சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாக கும்ப ராசி இருக்கும். கடினமான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று 150 நாட்கள் என்பது ஒரு நல்ல வளர்ச்சியும் வருமானத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு இருக்கும். அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த 150 நாட்களில் நற்பலன்களை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.